ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோவோட எவிக்ஷன் அப்போ அவங்க என்ன கனியை பற்றி பேசினாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸில் ரம்யா ஜோ எவிக்ட் ஆன அப்புறமேலே எல்லா கண்டஸ்டன்ஸையும் பார்த்துட்டு டேக் கேர், நல்லா பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க, இன்னும் சீரியஸாக கேமை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தும் கேஷுவலாக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ கனியை பார்க்கும்போது மட்டும் ரம்யா ஜோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனி ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க, உங்களை மாதிரி யாராலையும் பர்ஃபெக்டாக நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு கனி முகமே ரொம்ப சுருங்கிருச்சு. அது மட்டும் கிடையாது, கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு கிளாஷ் வரப்போ சாண்ட்ரா வந்து ரம்யா ஜோ பக்கமும் பார்வதி பக்கமும் இருந்தாங்க. அப்போ அதுலேருந்து கனிக்கும் ரம்யா ஜோக்கும் ஒரு சின்ன இது வந்தது. சாண்ட்ராவோட ஹஸ்பண்டான பிரஜின் வந்து எலிமினேட் ஆன அப்புறமேலு சாண்ட்ராவை தேத்துறதுலேயே எல்லாரும் ஒரு ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்கள தேத்துற மாதிரியே அந்த கேமை கொஞ்சம் கொண்டு போயிருப்பாங்க. இதுவே ஒரு விதமான சூழ்ச்சின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரம்யா ஜோ இந்த மாதிரி சொல்லி வெளியேறின அப்புறமேலு கனியோட சிஸ்டரான விஜி வந்து செம்மையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இருக்கிறதுலே ரொம்ப ரியலாக விளையாடுறது கனி மட்டும்தான். கனி தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை இழக்காம இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. மற்றவங்க மாதிரி அவங்க நடிக்கலை, நடித்து விளையாடணுங்கிற அவசியமும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே கனியை பற்றியும் எஃப்ஜேவை பற்றியும் வந்த தப்பான தகவலுக்கு விஜயே ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நாங்கள் கனியை பிக் பாஸுக்கு போக வேணான்னு தான் சொன்னோம், பட் ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்டின்ட் வந்து அவளை போக சொல்லி தூண்டி இருக்கு. ஸோ அதனால் அவள் போனா. ஆனால் நான் அவளுக்கு கொடுத்த அட்வைஸ் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் தான், நீ எப்போவுமே உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை இழக்காம இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதுவே பெரிய தப்பாக போய் முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. எஃப்ஜே கூட கனி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறத எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. இது உண்மையிலே எனக்கு நினச்சா ரொம்பவும் எம்பாரசிங்காக இருக்குது. அது மட்டும் கிடையாது, கனியோட ஒரு கைண்ட் ஹார்ட் ஸ்வீட்னஸ் யாருக்குமே வராது. அவள் என் சிஸ்டருங்கிறதால சொல்லலை, பிகாஸ் அவள் கூட பழகின எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. கனிக்கிட்ட இருக்கிறது ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரம்யா ஜோ சொன்னது ரொம்பவே தப்பான விஷயம். ரம்யா, நீ வந்து கேமை சரியாக விளையாண்டுருக்கணும். அப்படி விளையாண்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ எலிமினேட் ஆகிருக்க மாட்டேன். தேவையில்லாத மற்றவங்களை நீ காரணம் சொல்லாத. உன்னுடைய எலிமினேஷனுக்கு உன்னுடைய ப்ளே தான் காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.